ஏசி கரண்ட்னா என்ன, டிசி கரண்ட்னா என்னன்னு உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏசி கரண்ட்னா என்னன்னு பார்த்தரலாம். அதுக்கப்புறம் நம்ம டிசி கரண்ட் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏசி கரண்ட். ஏசி கரண்ட்னா என்ன? ஏசி கரண்ட் வந்து ஆல்டர்னேட் கரண்ட்னு சொல்லுவாங்க. பேர்லயே வந்து ஆல்டர்னேட் இருக்குது. இப்போ ஆல்டர்னேட்னா வந்து ஆல்டர் இதா போகும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இருக்கும். அது நம்ம ஆல்டர் வந்து கரண்ட் வந்து மேலே கீழே போகும். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் வந்து ஆல்டர் போகும். நம்ம இந்தியாவில் வந்து பர் செகண்டுக்கு வந்து 50 டைம்ஸ் அந்த மாதிரி ஆல்டர் ஆகும். அதாவது நம்ம 50 ஹெர்ட்ஸ்னு சொல்லுவோம். மீண்டும் ஒரு டைம் சொல்கிறேன், ஏசி கரண்ட்னா வந்து ஆல்டர்னேட் கரண்ட். அது வந்து நமக்கு வந்து ஆல்டர் ஆகிருக்கும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இருக்கும். ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும். அதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நமக்கு வந்து மாறி மாறி போகும். இதுதான் வந்து ஏசி கரண்ட்டோட பேசிக் எக்ஸ்பிளனேஷன். நம்ம வந்து இப்போ வந்து ஏசி கரண்ட் வந்து எப்படி ஜென்ரேட் ஆக சொல்லி பார்க்க போகிறோம். ஏசி கரண்ட் வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். அது எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னா ஆல்டர்னேட்டர் மூலியமாக வந்து ஜென்ரேட் ஆகுது. ஆல்டர்னேட்டர்னா என்ன? அதுக்குள்ள வந்து ஒரு காயில் இருக்கும். காயில் வந்து ரொட்டேட் ஆகும்போது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலியமாக வந்து ஏசி கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. இது வந்து ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பேஸ் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. காயில் வந்து ரொட்டேட் ஆகிருக்கிறதுனால வந்து ஏசி கரண்ட் வந்து ஆல்டர்னேட்டர் தான் வருது. அதாவது ஒரு டைரக்ஷன் வராமல் அந்த சேஞ்ச் ஆகிருக்கு. காயில் ரொட்டேட் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகினே இருக்குது. இதுதான் வந்து ஏசி கரண்ட்டோட ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம். ஏசி கரண்ட் நம்ம வந்து எங்கெங்க யூஸ் ஆகுது சொல்லி பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு, வாட்டர் பம்பு, ஏர் கண்டிஷனர் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆபத்தில் வந்து ஏசி கரண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து இந்த மாதிரி ஏசி கரண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து ஏசி கரண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இது மாதிரி இடத்துல வந்து ஏசி கரண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஏசி கரண்ட் சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து இபி வருதில்ல, அதுவே வந்து ஏசி கரண்ட் வந்து சப்ளை பண்ணிட்டாங்க. இபினா என்ன? இபி வந்து எலக்ட்ரிக்கல் போர்டு. ஓகே கைஸ். நம்ம வந்து ஏசி கரண்ட் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம டிசி கரண்ட் பற்றி பார்க்கலாம். டிசி கரண்ட் ஃபுல் ஃபார்ம் வந்து டைரக்ட் கரண்ட். பேர்லேயே வந்து டைரக்ட் கரண்ட் இருக்குது. அப்போ இது வந்து ஒரே டைரக்ஷனில் மட்டும் தான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். டிசி கரண்ட் வந்து எப்பவுமே டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணவே பண்ணாது. இதோட இன்னொரு பேர் வந்து ஸ்டெடி கரண்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து டிசி கரண்ட் ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே கைஸ். நம்ம வந்து டிசி கரண்ட் பற்றி எக்ஸ்பிளேஷன் பார்த்தாச்சு. இப்போ வந்து டிசி கரண்ட் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகும் சொல்லி பார்க்க போகிறோம். டிசி கரண்ட் வந்து நம்ம பேட்டரிஸ் மூலியமாக, அதாவது சோலார் செல்ஸ், ஃபியூல் செல், டிசி ஜென்ரேட்டர் மூலியமாக வந்து ஜென்ரேட் ஆகும். இது வந்து எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னா, அது வந்து இதெல்லாம் வந்து சிங்கிள் டைரக்ஷனில் மட்டும் நமக்கு வந்து கரண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும். இதில் தான் நம்ம வந்து டிசி கரண்ட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். எஸ். நம்ம வந்து இப்போ வந்து டிசி கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது சொல்லி பார்க்க போகிறோம். டிசி கரண்ட் வந்து எக்ஸ்டர்னல் நெகட்டிவ் டெர்மினல் மூலிமா வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்னல் நெகட்டிவ் டெர்மினல், பாசிட்டிவ் டெர்மினல் மூலிமா வந்து நமக்கு வந்து ஸ்டெடி கரண்ட்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இதனால தான் டிசி கரண்ட் வந்து நமக்கு வந்து ஸ்டெடியாக ஃப்ளோ ஆகுது. ஓகே கைஸ். இப்போ நம்ம வந்து டிசி கரண்ட் வந்து எங்கெங்க யூஸ் பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். டிசி வந்து நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ்லேயே, அதாவது மொபைல் ஃபோன், லேப்டாப், பவர் பேங்க், எல்இடிஸ் லைட்டு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னும் யூஸ் பண்ணால் வந்து நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கல், வெஹிக்கிளை வந்து டிசி கரண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து சோலார் பேனல், அதுலேயும் வந்து நம்ம வந்து டிசி கரண்ட் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே கைஸ். நம்ம வந்து டிசி கரண்ட் வந்து எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். பேட்டரியிலேருந்து வர கரண்ட் ஃபுல்லாக வந்து டிசி கரண்ட். லைக் எக்ஸாம்பிள் வந்து எஸ்டபிள்யூ பேட்டரி, அது வந்து 9 வோல்ட். அதுலேருந்து வர கரண்ட் வந்து டிசி கரண்ட் தான். சோலார் பேனல், அதுலேருந்து வர கரண்ட் வந்து டிசி கரண்ட் தான். ஓகே கைஸ். நம்ம இப்போ வந்து வீடியோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஏசினா டிசினா வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஏசினா வந்து ஆல்டர்னேட் கரண்ட், டிசினா வந்து டைரக்ட் கரண்ட். ஏசி கரண்ட் வந்து ஆல்டர்னேட் ஆகி, அதாவது மாறி மாறி போகும். பாசிட்டிவ் மைனஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி மாறி போகும். டிசி கரண்ட் வந்து ஸ்டெடியாக போகும். ஏசி கரண்ட் வந்து ஆல்டர்னேட் கரண்ட்னு சொல்லுவாங்க. டிசி கரண்ட் வந்து டைரக்ட் கரண்ட்னு சொல்லுவாங்க. டைரக்ட் கரண்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்டெடி கரண்ட்னு சொல்லுவாங்க. ஏசி கரண்ட் வந்து நம்ம எங்கெங்க யூஸ் பண்ணலாம்னா, நம்ம வீட்டில், இண்டஸ்ட்ரீஸில், லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், ஏசி கரண்ட் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ரெஃப்ரிஜரேட்டர், டிவிஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஏசி கரண்ட் யூஸ் பண்ணுவாங்க. லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து ஏசி கரண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டிசி கரண்ட் வந்து அதுக்கு நம்ம மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப், டச் ஸ்க்ரீன், அப்புறமேட்டுக்கா எல்இடிஸ் அந்த மாதிரி வந்து டிசி கரண்ட் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே கைஸ். நம்ம வந்து இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டாக சிம்பிள் கன்க்ளூஷன் ஆஃப் ஏசி கரண்ட் அண்ட் டிசி கரண்ட் பற்றி பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லிடுறேன். ஏசி கரண்ட் வந்து ஆல்டர்னேட் கரண்ட், டிசி கரண்ட் வந்து டைரக்ட் கரண்ட். ஏசி கரண்ட் வந்து நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கும் வீட்லேயும் இண்டஸ்ட்ரீஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டிசி கரண்ட் வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோன், எல்இடிஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்க.
ஓகே கைஸ். இது வந்து சிம்பிள் கன்க்ளூஷன் ஆஃப் ஏசி கரண்ட் அந்த டிசி கரண்ட். 2 கரண்ட்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற இதை பொறுத்து வந்து நம்மளுக்கு வந்து மாறும். யூசஸ் வந்து மாறும்.